சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உச்சகட்ட மகிழ்ச்சியில் மத்திய அரசு ஊழியர்கள் 8வது ஊதிய குழு அறிவிப்பா. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இது ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி 8வது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அவளுடன் காத்திருக்கின்றனர். 50% தாண்டிய பிறகு டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின்படி 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். தற்போதைய 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2025 வரை பொருந்தும். ஆனால் புதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை. அகவலைப்படி அதாவது டிஏ என்பது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் படியாகும். நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 8வது ஊதிய குழுவில் இது 2.86 உயர்த்தப்படலாம். இது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும். இந்த ஊதிய குழு சுமார் 5 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 6.5 மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். அதன்படி சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 30% முதல் 34% வரை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை. இருப்பினும் இது தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் விவாதத்திற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக அவளுடன் காத்திருக்கின்றனர். இது ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 50% தாண்டிய பிறகு டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின்படி 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.